தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் நீங்க பாத்திருப்பீங்க. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரகரகரன்னு அதே தான் திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை பேச விரும்பலீங்க. ஏன்னா நான் உங்க குழந்தைங்களை நீங்க ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தின் வெறியர்களா ரொம்ப இதா இருந்தீங்கன்னு வைங்களேன், தயவு செய்து அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் ஏற்கனவே நான் ஒரு மனசுல நினைச்சிருந்தேன். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லாமே தெரியும். அதனால நாம மனசை போட்டு குழப்பிக்காம இது ஒரு விஷயமா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மாதிரி பாத்துக்க வேண்டியதான். ஆனா இதுல ஒரு விஷயம் எனக்கு புலப்படுதுங்க. அதை பத்தி நான் கூட ஷேர் பண்றேன். கம்ப்ளீட்டா நான் அது ஐயோ இது அப்படின்னு சொல்ற போறது இல்ல. என் மனசுல என்ன தோணுதோ எல்லா வீடியோலையும் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம டிவிலையும் பார்த்துருப்போம், எல்லா விஷயத்திலையும் பார்த்து ஒரு கன்சல்டேட்டா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது ஒண்ணு. நம்ம எப்பயும் போல ரெகுலரா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களையும் ஓட்டு போட போல, அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் ஓட்டு போட போலன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கும். இது 2 பேர் ஓட்டு போடாத காரணம் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பத்தி ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, நாம் தமிழர் கட்சி, அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்தில் உடன்படுறேங்க. ஒரு விஷயத்துல உடன்படுறேன், அது நீங்களும் உடன்படுவீங்க. ஷூரா அடிச்சு சொல்றேன், அது உடன்படுவீங்க. இன்னொரு விஷயம் கண்டிப்பா நான் உடன்பட மாட்டேன். தளபதி விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போனார் இல்லையா, அங்க கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு விஷயத்த மனசாட்சியே இல்லாம சொல்லியிருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவர்கள் அதே உணர்வை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த எக்ஸிட் போல் பாத்தீங்கல்ல, பார்த்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்படியே வந்துருச்சு. மற்ற கட்சிகள் எல்லாம் 0-0-0 அப்படியே வந்துச்சு இல்ல தானே? கண்டிப்பா இல்ல. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, இது ஒரு விஷயம், ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி எடுத்த விஷயங்கள். ஜென்ரலா பிரைவேட் கம்பெனி எடுத்தது. நான் ஓட்டு போட்டு வெளியே வரும்போது நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா சொல்லிடுவேனா? ஐயோ சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இல்ல சொல்ல வேண்டாம். நான் போட்ட சீக்ரெட் நான் ஏன்னா ஜனநாயக முறைப்படி வெளியே யாருக்கு போட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது எந்த அளவுக்கு ரிலேபிளா இருக்கும்? பல பேர் சொல்றாங்க இது ஒரு டைரக்ஷனுங்க, இதுக்கு ஒரு சும்மா வர்றதுக்கு முன்னாடி யானை வரும், அது மாதிரி ஒரு பழமொழி சொல்லணும்னா மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி அந்த இதுதாங்க ஜெயிக்க போகுது, இதுதான் உறுதியாகணும். எத்தனையோ கருத்து கணிப்புகள் நம்மளால ஹிஸ்டரியில எடுத்து போட முடியும். அந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் பொய்யாகி இருக்குது. சரி ரைட், இப்ப பொய்யாக வேண்டாம், நிஜமாவே இருந்ததுன்னு நினைச்சுக்கோ. நம்ம இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரியே மாற்று கட்சியில இது பாடுறா வருது பாரு அப்படின்ட்டு. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரியே இது நிஜம்னே வச்சுங்க. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 24 சீட்டு மேக்சிமம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 24 சீட்டுமே சர்வ சாதாரணமா இல்ல, பலம் பொருந்தி இரு கட்சிகளுக்கிடையே ஒரு எறும்பு மாதிரி அப்படி பூகம்பமா வெடிச்சு அப்படி வருதுங்க. அப்படி தூக்கி போட்ட வெடிகுண்டு மாதிரி அப்படியே போய் சைலண்டா போய் வெடிச்சு எவ்வளவு பெரிய சீட்டு நம்ம வின் பண்றது. ஒருவேளை இது உண்மையா இருந்தா, அதாவது நாம இந்த கருத்து கணிப்புல எதுவுமே நம்ம பேச போறதும் கிடையாது. பேச போறது மீன்ஸ் நம்ப போறது கிடையாது. ஏன்னா நமக்கு ரிசல்ட் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு தீர்ப்பு அந்த பொட்டியில பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அது வெளியே வரணும் 4ஆம் தேதி. சோ அதனால நீங்க நானு எல்லாருமே இது ஒரு ட்ரையல் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஓகே வெளியிட்டு போங்க, அவங்க ஆத்மாத்மா நீங்க வெளியிட்டுக்கிறீங்க, வெளியிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும். ஒருவேளை வின்னானாலும் இல்ல தோல்வி, அதாவது பொய்யானாலும் நாம ஒரே நிலையை வச்சிருக்கணும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று சிஎம் அவர்கள் விஜய் ஆனாலும் ஒரே நிலை பக்குவம். அதே மாதிரி இது பொய்யாகி அவர் தோல்வியுற்று நான் சொன்ன மாதிரி 24 சீட்டு ஜெயிச்சாலும் ஒரே நிலையை வச்சிருக்கணும். தயவு செய்து நம்மளோட குழந்தைகள் எல்லாரும் சொல்றதா, நேத்து கூட ஒரு சைக்கார்டிஸ்டா யாரோ சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களை பத்திரமா பாத்துங்க, அவங்க ரொம்பவும் விஜய் அவர்கள் மேல இதுதாயா தளபதி விஜய் அவர்கள் சேர்த்து வச்ச சொத்து. தளபதி விஜய் அவர்கள் மேல தன் வீட்டு மாமா போல மாமா, ஐயோ அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி, அது மாதிரி விஷயங்கள்லாம் அத்தனை பேரு மெச்சூரான பசங்க அவ்வளவு பேருமே அப்படி நம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும் போது இவ்வளவு சம்பாதிச்சாச்சியா இந்த இவ்வளவு விஷயங்கள், அதாவது நான் சொன்ன இரும்பெரும் யானைகள் அப்படியே பணம் வைத்திருக்கும் அந்த ஒரு ஒரு குரூப்னு சொல்லாமையா, அவங்க கிட்ட இது இடையில இவ்வளவு மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்குன்னா அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளவு ஒரு ஓட்டு, அதாவது சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வருதுன்னா அதை நம்ம சல்யூட் பண்ணணும். யாரு? தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செய்து இதை பத்தி ரொம்பவும் பேசாம நீங்களும் மத்தவங்க கிட்ட போய் பேசி ஐயோ மனசை உடஞ்சி அப்படியே போய் உடஞ்சி ஐயோ அப்படின்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அது இருக்கும்னு வச்சுங்களேன். தயவு செய்து அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்த 5 வருஷம் நம்மளோட கலந்தாயா, நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே டேட்டாவோட இருக்கணும். யாராச்சும் எதிர்த்தாப்புல டிவி கேட்கறண்டா அப்படின்னு சொல்லணும். டிவி கேட்கறண்டா அவங்ககிட்ட வாய் கொடுக்க முடியாது, அவன் டேட்டாவோட பேசுவாயா அப்படிங்கறது ப்ரிப்பேர் ஆகணும். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட பிராக்டிஸே அதுதான். உங்களோட வேலைகள் இருக்கும், வேலைகளை தாண்டி ஒரு அரசியலை கத்துக்கிட்டு புள்ளி விவரத்தோட நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசணும். இந்த விஷயங்களை எடுத்து வச்சாதான் இந்த 24 சீட்டு நாளைக்கு அப்படியே
டபுள் ட்ரிபிள் அப்படியே ஆகி நாம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களும் நம்ம முன்னெடுப்பா எடுத்து போகணும் அப்படிங்கிறத என்னோட விஷயமா சொல்லி ரொம்ப நேரம் இதை பத்தி பேசல. நான் மே நாளில் ரொம்ப அதிகமா பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம நேரம் மற்ற விஷயத்த பேசுவோம். மற்ற விஷயம் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களும் யாரு இன்னொருத்தர் யாருப்பா அதை சொன்னேன், லோகேஷ் கனகராஜ், இவங்க 2 பேரும் வந்து ஓட்டு போடலையாமா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களே ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் 3:30 வந்து கோவையில இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேங்க. ஆனா அங்க வந்து அதிமுககாரங்க எல்லாருமே பூத்துக்குள்ள அங்க பூத் மெம்பர்ஸை தவிர மீதி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால எனக்கு வந்து அங்க போக முடியல. அதான் போக முடியலன்னா இவங்களை நான் சமாளிச்சு அந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கணும். எனக்கு 2மே முக்கியமானதுதான். ஒண்ணு வந்து ஓட்டு போடுறது முக்கியமானது, அதே மாதிரி நான் இருக்கும் தொகுதியில் எந்த ஒரு பதற்றமோ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கடமை. 2 கடமையிலையும் முக்கியமா நான் பார்க்கும்போது இது முக்கியமா, அது முக்கியம்னு அதை சொல்ல மாண்டிக்கிறார் ஆக்சுவலா ஓட்டு போடுறது. இருந்தாலும் இங்க வந்து ஓட்டு போடுறது வந்து இந்த பதற்றம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நான் இங்க இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதனால நான் அங்க போக முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காரு. யோசிச்சு பார்த்தா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இவருக்கு ஆதரவா பேசுறத. ஏன்னா இந்த பக்கம் வேட்பாளர் இருக்கிற இடத்துல பதற்றமா ஆகி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே அவர் வந்து இங்க இருந்து பாத்துருக்க கூடாதா அப்படின்னு தலைமையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓட்டு அங்க போய் போடலைன்னா ஜனநாயக கடமை அவரோட ஒரு முக்கியமானது, அவர் ஒரு குடிமகன் அப்படின்னு சொல்றதுக்கான அடையாளமே அந்த ஓட்டு. சோ இது எது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு கன்ஃபியூஷனான நிலைமையில தான் இந்த விஷயம். இது வந்து நான் உங்ககிட்டே விட்டுறேன், நீங்க என்ன சொன்னதோ. அதாவது உங்களுக்கு வந்து இல்ல அவர் அங்க ஓட்டு போட தான் போயிருக்கணும் அப்படின்னா ஓட்டு போட தான் போயிருக்கணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பக்கம் வந்து இல்ல இங்க வேட்பாளரா இருந்து அவரோட கடமையை செஞ்சதுதான் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம மற்றவங்களும் பார்த்து படிச்சு ஓ ரைட்டு மக்களே விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சது நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்குவோம். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாருன்னா ஓட்டு போட வரல. காரணம் வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காருங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து சென்னையில இருந்து மும்பைக்கு வந்து ஐபிஎல் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு போகணும்னு சொல்லிட்டு போகும்போது லோகேஷ் கனகராஜ் இப்போ அப்பயே வந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா கேட்டு ஏரோப்ளைன் வந்து கோயம்புத்தூர்ல தான் இவரு லோகேஷ் கனகராஜுக்கு ஓட்டு போடணும். போற வழியில வந்து கேட்டு மூடிருச்சு, ஏர்போர்ட்டோட அந்த கேட்டு. ஸோ அதனால வந்து கேட் மூடினால இவரால் வந்து அங்கே போக முடியல, ஏரோப்ளைனை பிடிக்க முடியல, ஃப்ளைட்டை பிடிக்க முடியல, அதனால அங்கே போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த காரணம். ஸோ எப்படிலாம் சூழ்நிலை வந்து மாட்டுது பாத்தீங்களா. ஓகே, இதையெல்லாம் தவிர்த்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொன்னது ஒன்னு ஏத்துக்குவேன், இன்னொன்னு ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியப்பா, என்னப்பா சீக்கிரம் சொல்லப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்க. நான் சொன்ன முன்னாடி விஷயத்தை தான் எடுத்து சொன்ன அப்படியே இருந்தாலே சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்படி உங்க குழந்தைங்க இல்ல கொஞ்சம் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து தயவு செய்து ஒரு பிக்னிக்கோ இல்ல ஏதாச்சும் மாலுக்கோ இல்ல சினிமாவுக்கோ வேற எதுக்காவது கூட்டிட்டு போங்க. அவங்க வந்து விஜய் மேல ரொம்ப பொசசிவா இருக்கிறாங்க. அந்த பொசசிவ்னால வந்து அவங்க அதிகமான ரிசல்ட் அன்னைக்கு தோத்து போயிட்டு அவங்க தாங்கிக்க முடியாது, ரொம்பவும் மனதளவில் பாதிக்கப்படுவாங்க. அதனால ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு இது மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அது நான் உடன்படுறேங்க. ஏன்னா ஒரு சின்ன தோல்வி கூட சந்திக்காத இந்த காலத்து பசங்க எல்லாருமே வந்து உடனே நினைச்சது நடக்கணும், இப்படிதான் வந்து நடக்கிறாங்க. ஒரு 21 வயசு 25 வயசு பையன் வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டான்னு வைங்களேன், 26 வயசு காலேஜ் முடிச்சுட்டான், அவன் வந்து வேலைக்கு போகணும்னா இன்னைக்கு போய் நாளைக்கே வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா மந்த்லி சேலரியா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து மைண்ட்ல வச்சுட்டு போறான். அங்க வேலை கிடைக்கலன்னா உடஞ்சி விழுந்து அப்படியே வீட்டுக்கு ஓடியாந்துடுறான். இதுதான் நிலைமை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இவ்வளவு ஃபாஸ்டா சுத்துற இந்த உலகத்துல அவங்களுக்கு நாம சொல்ல வேண்டிய கடமை, வெற்றியோ தோல்வியோ நம்ம அடுத்த காலத்துல சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பக்குவத்தை கொண்டு வரணும். ஒருவேளை ஜெயிச்சாலும் அதிகப்படியா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடாது. ஒருவேளை தோத்தாலும் நம்ம வந்து அது சமமான நிலையை அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த அரசியல் வந்து சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. நம்ம எப்பயுமே உடனே ஜெயிச்சு உடனே முதலமைச்சராகி இது எப்படி சூழ்நிலை தெரியல, அது மக்கள் தீர்ப்பே எழுதியிருந்தாலும் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கணும், தீவிரமா கண்காணிக்கணும். இதுக்கு எல்லா அரசாங்க அதிகாரிகளும் நமக்கு ஒத்துழைக்கணும். இது முக்கியமான விஷயம். சோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சாதாரண குடிமகனா சாதாரண மனுஷனா நமக்கு தெரியாது. ஹை லெவல் இருக்கிறவங்களுக்கு தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாளடைவில் ஒவ்வொரு வீடியோவும் வர 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 நமக்கு தெரியும். இது ஓகே, அவர் சொன்னது அட்வைஸ், யார் சாட்டை பசங்களுக்கு எல்லாம் பாக்குறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து திருச்செந்தூருக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் போனாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க போன இடத்துல எப்படிப்பா கூட்டம் வந்துருச்சு, 1:30க்கு போனாங்களாம் கூட்டம் வந்துச்சான், 3:30க்கு போனாங்களாம். ஒரு லேடி வந்து பவுடர் அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்துட்டாங்களாம். போன் பண்ணி இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க ஏது வந்தாங்க, போன் அடிச்சு சொன்னாங்க அதனாலதான் கூட்டம். யாரு போன் அடிச்சு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போன் அடிச்சு சொன்னா எல்லாரும் தான் வருவாங்க. இங்க பாருங்க சாட்டை துரைமுருகன் அவர்களே, ஒரு இடத்துக்கு போகணும். இப்போ உங்க யாரோ ஒருத்தருங்க, நீங்களோ உங்க தலைவரோ இல்ல தளபதி விஜய் அவர்களோ இல்ல எந்த அரசியல் தலைவரா இருந்தாலும் ஒரு பகுதிக்கு வராங்கன்னா எப்படி வந்து டண்டோரா அடிச்சா சொல்லுவாங்க, டன் 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 வருகிறார் வருகிறார் இவர் வருகிறார் அப்படின்னா சொல்லுவாங்க.
இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? போன் வழியா தான் சொல்லுவாங்க, இங்க வந்து தளபதி விஜய் வராருங்க, இத்தனை மணிக்கு வராங்க, இன்னார் அப்படின்னு சொன்னோனையும் அதை அப்படியே பக்கத்து வீடு, அந்த வீதி தெரு அப்படி இப்படியே பரவி, அந்த சொசைட்டி ஃபுல்லாவே பரவி, அதை அப்படியே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பரவி, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் விருப்பப்பட்டவங்க எல்லாமே வரதான் செய்வாங்க. ஏன்னா அவர் மீது விருப்பம் கொண்டவர்கள் அவருக்காக தீராத ஒரு ஒரு பாசத்தை வச்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அந்த 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 பயமும் அந்த பக்தியும், பயம்னா என்ன, மரியாதை கலந்த பயதம். அவரு நம்ம வந்து ஒரு விஷயத்துல முன்னோக்கி செல்றோம்னா அதுக்கான சரியான பாதையை நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர் கண்காணிக்கிறாரு. சோ இப்படி நம்ம போயிட்டு இருக்கிற வழியில இப்படி போன் பண்ணி சொன்னாங்க, இல்ல இது கூட்டம் கூட்டினாங்க, செயற்கையா கூட்டம் கூட்டினாங்க, போன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறது என்னங்க நியாயம்? அவங்க உண்மையிலுமே மனதளவில் ஒவ்வொருத்தரும் அங்க வந்தாங்கன்னு தான் நிதர்சனமான உண்மை. இது இந்த கருத்துல நான் உடன்படுறதே இல்லைங்க சாட்டை துறைமுருகன். நீங்க சொன்னது வந்து ஏத்துக்க முடியாது. நீங்க ஏதோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுது, கூட்டம் கூடுது, கூட்டம் உண்மையிலுமே கூடுது. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற உணர்வு மற்றவர்களும் அதே உணர்வு பெறுவார்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.